Hi friends, I am Chandran. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க ஓகேங்களா இன்னைக்கு வந்து இந்த காப்பிரைட் பத்தி பார்க்கலாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது வந்து டேட்டா எக்ஸ்பைரி ஆகியும் போகல அப்படினு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்தது ஓகேங்களா இப்போ வர எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு ஒன்னு வருது ஓகேங்களா அது காப்பிரைட் நம்ம ரெண்டு வாங்கிருப்போம் இன்னொன்று வாங்கிட்டா அப்படின்னா சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடும் அதிலே அதோட எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நம்ம என்ன பண்ண போகிறோன்றத பாருங்கள் 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா என்னோட இதில் டிஸ்பிளே தெரிஞ்சு பாருங்கள் 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வாங்கியிருக்கேன் அந்த 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் எனக்கு டேட் வந்து முடிஞ்சிருச்சு எக்ஸ்பைரி ஆனது ஆனால் போகலை ஓகேங்களா அதில் அட்டெண்ட் காப்பிரைட் ஸ்கூல் ஃபார் யுவர் ஸ்ட்ரைக் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்கு பாருங்க ஆனால் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அது நமக்கு அந்த மாதிரி வந்துடும் மேலே ஓகேங்களா வீடியோ டெலீட் பண்ணிட்டுருப்போம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக நம்ம டெலீட் பண்ணிட்டுருப்போம் டெலீட் பண்ணிவிட்டும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆகிருக்காது ஓகேங்களா அது ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டு கொடுத்ததும் நமக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்காது எக்ஸ்பைரி ஆகலை அந்த டேட்டு முடிஞ்சும் எக்ஸ்பைரி ஆகலை அப்படின்னும் போது நம்ம யூடியூப் காரண்டையே நான் சேட் பண்ணேன் எப்படின்னா அவங்ககிட்ட லைவ் சாட் இருக்குது லைவ் சாட் நான் எப்படின்னா சொல்லி தராத பட் அந்த லைவ் சாட்லேயும் அவங்ககிட்ட சேட் பண்ணேன் அவங்க வந்து அந்த டெர்மினேட் அந்த லிங்க்கு தான் அனுப்புனாங்க ஓகேங்களா லிங்க் அனுப்பி அதில் செக் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் மட்டும் தான் இருந்தது காப்பிரைட் ஸ்ட்ரைக் எப்படி கொடுக்குறாங்க அது எதனால் வருது நமக்கு அது வந்தால் எத்தனை வரைக்கும் நமக்கு சேனல் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத மட்டும் தான் கொடுத்தாங்க ஓகேங்களா அந்த ஸ்ட்ரைக் அப்போ நம்ம வந்து அதை பார்த்து கரெக்டாக அதை டெலீட் பண்ணாமலும் அந்த ஸ்ட்ரைக் நமக்கு போகலை சுத்தமாக நான் ஸ்ட்ரைக்கை டெலீட் பண்ணிட்டேன் எனக்கு டேட்டும் முடிஞ்சிச்சு எனக்கு ரிமூவ் ஆகலை ஸ்ட்ரைக்கு அந்த 2 ஸ்ட்ரைக் அப்படியே தான் இருக்குது யூடியூப்பில் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கான ஆன்சர் தான் இப்போ நான் பார்க்க போகிறோம் சேனல் ஓப்பன் பண்ணிங்க டாஸ்க் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி காட்டுங்க 2 ஸ்ட்ரைக் ஓப்பன் பண்ணால் 2 ஸ்ட்ரைக் காப்பி ஸ்ட்ரைக்கு இதில் வந்து வீடியோ டெலீட் பண்ணிட்டேன் பாருங்கள் 2 காப்பி ஸ்ட்ரைக் வந்துருங்களா கீழே பாருங்கள் ஸ்ட்ரைக் ஆன் த எக்ஸ்பைர் டேட் அது கம்ப்ளீட் காப்பிரைட் ஸ்கூல் த ஸ்ட்ரைக் எக்ஸ்பயர் அந்த டேட்டு முடிஞ்சும் எனக்கு ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆகலை ஓகேங்களா ரிமூவ் ஆகலை இதை நான் டெலீட் பண்ணிட்டும் வீடியோ டெலீட் பண்ணி ரிமூவ் ஆகலை அப்போ அதனால் நான் வந்து யூடியூப் காரண்ட்டை லைவ் சேட்டில் பண்ணுறேன் ஓகேங்களா அது மேலே கேட்டிருக்குது என்னென்னா நான் 140K சப்ஸ்கிரைப் வந்துருச்சு அதுவே எனக்கு பெல் பட்டன் வரலன்ட்டு அப்ளை பண்ணேன் அவங்கக்கிட்ட பேசின்னு இருக்கும்போது நான் இது சேட் பண்ணுறேன் இப்போ அவங்க பாருங்கள் யுவர் வெல்கம் வேர்ல்டு த எனிதிங் எல்ஸ் தட் மே ஐ பி ஹெல்ப் யூ தட் வித் டுடே இதே ஹெல்ப் போதுமா வேறு என்ன ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறேங்க சரி எனக்கு 1 more ஹெல்ப்னு சொல்லி நான் ப்ளீஸ்ன்னு டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் ப்ராப்ளம் இன் ஸ்ட்ரைக் ப்ராப்ளம் மட்டும் போட்டுங்க ஓகேங்களா ப்ராப்ளம் போட்டுட்டு ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு ஓகேங்களா வீடியோ இஸ் டெலீட்டட் வீடியோ வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன் ஓகேங்களா எனக்கு டெலீட் பண்ணியும் எனக்கு ரிமூவ் ஆகலை ஸ்ட்ரைக்கு ஓகேங்களா டெலீட் பண்ணிட்டேன் நான் டெலீட் பண்ணி எனக்கு ரிமூவ் ஆகலை ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன் நான் அவங்க ஸ்ட்ரைக் ப்ராப்ளம் சொன்னானே அவங்க இதே எனக்கு லிங்க் சேட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுங்கள் நான் ரிமூவ் ஸ்ட்ரைக்குன்னு அனுப்பிச்சிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு அனுப்பலாம் ஓகேங்களா ஃபார் யூ காப்பிரைட் ஸ்ட்ரைக் யூ ஆர் ரெஃபர் த ஆர்டிக்கல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் இஃப் யூ டெலீட் த வீடியோ தேர் வில் நாட் பி எனிதிங் யூ கேன் டன் நீ வீடியோ டெலீட் பண்ணுறதால மட்டும் காப்பிரைட் போகாது ஓகேவா மோர் இன்ஃபர்மேஷன் வேணுன்னா காப்பிரைட் பார்த்தேன் இது வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க நான் இப்போ ஸ்ட்ரைக் வந்து எக்ஸ்பைர் டேட்டும் போட்டு அனுப்பிச்சி விட்டேன் ஆனால் இந்த மாதிரி டேட்டு முடிஞ்சும் எனக்கு எக்ஸ்பைர் ஆகலை சார்னு சொல்லிவிட்டு சேட் பண்ணுறேன் சேட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அவங்க முதல்ல ட்ரை பண்ணி அனுப்புகிறேன் இருங்க எனக்கு டேட்டு முடிஞ்சிச்சு சார் ஆனால் அப்பயும் எனக்கு டெலீட் ஆகலை ரிமூவ் ஆகலை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அப்படின்ட்டுனா இஃப் யூ டெலீட்னா வீடியோ டெலீட் பண்ணுறத மட்டும் ரிமூவ் ஆகாது ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த லிங்க்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபார் த எக்ஸ்பைர் காப்பிரைட் ஸ்ட்ரைக் எக்ஸிட் த ஆஃப்டர் 90 days இஃப் யூ டியர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் யூ ஆல் நீட் த கம்ப்ளீட் ஸ்ட்ரைக் வந்த ஃபஸ்ட் அப்போ அந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் ஃபஸ்ட் டைப் வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா அந்த எக்ஸ்பைரி டேட்டு வந்து 90 நாள் ஆகும் 90 நாள் சின்ன ரிமூவ் ஆகும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு ரெண்டாவது வந்து கெட் ஏ டிரெக்ஷன்
You can get the touch with the person with claimed your video and ask them to redact their claim copyright infringement. நீங்கள் திரும்ப பெறுறதுக்கு உங்களோட வீடியோக்கு வந்து நம்மளோட வீடியோக்கு வந்து அவங்க மெயில் அனுப்புவாங்க, அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே அனுப்புவாங்க. ஓகேங்களா, நம்ம அதில் வந்து சாட் பண்ணி நம்ம கிளைம் பண்ணலாம், ஃபயர்வேஸை வச்சு கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா, நான் வீடியோ கிளைம் பண்ணுறதா எப்படின்னு சொல்லி தரேன். இதுமாரி வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப்மிட் கண்டென்ட் நோட்டிஃபிகேஷன். இஃப் யூ தட் மூணாவது ஸ்டெப் இது. இஃப் யூ தட் திங்க் யூ வீடியோ வாஸ் ரிமூவ்டு த மிஸ்டேக். வீடியோ ரிமூவ் பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ணி எனக்கு ஸ்ட்ரைக் போகலை அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் வீடியோ நீக்கினாலுமே உன்னோட வீடியோ வந்து தெரியாமல் டெலீட் ஆகிடுச்சு, அது என்னோடய ஓன் கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு சேட் பண்ணி மெயில் பண்ணலாம். அது எப்படின்னா நம்மளோட மெயில் ஐடி, இமெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே அது என்னோட கண்டென்ட். இப்போ நம்மளோட கண்டென்ட் போட்டுப்போம், தெரியாதனமாக நீங்கள் எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் அதை வச்சு ரிமூவ் பண்ணலாம். சர்டிஃபிகேட்னால் நம்மளோட ஓன் கண்டென்ட்டுக்கான ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்கணும். அது கொடுத்து பண்ணால் நம்ம அந்தமாரி ஸ்ட்ரைக்கை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்படின்றதான் அந்த 3 விஷயம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆகிடும், 90 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு எக்ஸ்பைரி டேட் முடிகிறதுக்காக ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீடியோக்கான இது வந்து நான் உங்களுக்கு அனுப்புவோம். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, நமக்கு மெயில் வரும் பார்த்தீங்களா, மெயில் வந்து ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டாலும் நமக்கு ஸ்ட்ரைக் போயிடும். அப்படியும் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து அதான் 3வது ஸ்டெப் என்னன்னா, நான் எங்களோட கண்டென்ட் அது நீங்கள் எப்படி ஸ்ட்ரைக் கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட ரெக்வெஸ்ட் அனுப்பி அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கான ஸ்டெப்பு தான் இதில் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதில் அது உள்ள ரூல் மட்டும் தான் இருக்குது, அதுக்கான டெஃபினேஷன் மட்டும் தான் இருக்குது. நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை, அவங்ககிட்ட திரும்பி சாட் பண்ணணும். ஓகேங்களா, சேனல் டாஸ்க் போர்டில் வந்துருக்கேன், அதை வந்து கேட்டுப்போம், அதை கொடுத்து கேட்கும். ஓகேங்களா, 2 ஸ்ட்ரைக் வந்துருக்கு நமக்கு, அந்த 2 ஸ்ட்ரைக் மட்டும் கொடுக்கும். எவ்வளோ சாட் பண்ணுறாங்க. Maybe refer the link of the private on that you record sheet. அது தொடர்பாக நாங்கள் அனுப்பின லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி ஓகே சார்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். ஓகே சார் நான் அனுப்பிச்சோன்னே அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்க பாருங்கள். எப்படின்னா அவங்க அனுப்பிச்சாங்களா லிங்க்கு, அந்த லிங்க்கே கிளிக் பண்ணி நம்மளை பார்க்க சொல்கிறாங்க, அதுதான் அனுப்பிச்சுட்ருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் பார்த்துட்டு நீங்களே அதுக்கு என்னென்ன நீங்களே சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த லைவ் சாட் ஏன் உங்களுக்கு காட்டினா, அவங்க லைவ் சாட்டில் அவங்களால ரிமூவ் பண்ண முடியாதுன்றது தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். ஓகேங்களா, அவங்க எதோ சேட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுங்க என்ன வரதுன்னு பார்ப்போம். யுவர் வெல்கம் வில் டூ தட் எனிதிங் எல்ஸ் தட் யூ கேன் செக். உங்களுக்கு வேறு ஏதாவது சரிபார்க்கக்கூடிய வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, வேறு எதனா ப்ராப்ளம் இருக்கா சொல்லுங்கள் நான் பார்க்குறேன்னாங்க. நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதுதான் ப்ராப்ளம். ஓகேங்களா, நோ சார் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அனுப்பலாம். நோ சார்னு சொன்னோன்னே அவங்க எதாவது அனுப்புகிறாங்க பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் கங்க்ராச்சுலேஷன், அவங்களே அனுப்பிச்சேன். குட் டே, இன்றைக்கி நல்லா அமையட்டும், பாய், தேங்க்யூ ஒரு எங்களை தொடர்பு கொண்டமைக்கு மிக்க நன்றின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, நம்ம கேட்ட உடனே அதுக்கான சேட்டிங் கொடுத்துட்டு முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அவங்களே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணியாச்சு, லைவில் பார்த்தாச்சு. அதை இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், பாருங்கள். சரிங்களா, இப்போ வர்றது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவோம், அந்த ஸ்ட்ரைக்கு தான் இப்போ நமக்கு வருது. ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரைக்கை எப்படி ரிமூவ் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வந்து நான் வீடியோ டெலீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கண்டென்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீடியோ டெலீட் பண்ணியாச்சு. டெலீட் பண்ணி எனக்கு அந்த எக்ஸ்பைரி டேட்டு காட்டு பாருங்கள், அந்த டேட்டு முடிஞ்சிச்சு. நான் வீடியோ அதில் இல்லை, அதில் கொடுத்தாலும் நோட்டிஃபிகேஷன் வேறு தான் வரும். நெக்ஸ்ட் லெட்டர் இப்போ கண்டென்ட் கிளைமு சப்மிட் ஆகணும், கண்டென்ட் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, 2 தான் கட்டுது, இது 2 தான் நமக்கு வருது. அதில் சப்மிட் பண்ணாலும் சரி, கண்டென்ட் எப்படின்னா அவங்ககிட்ட அந்த லைசன்ஸ் நம்மளது தான், நம்மளோட கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுவோம். நம்மளோட டேட், நேமு, சேனல் நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸு, நம்மளோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுத்து அதை சப்மிட் பண்ணுறது. ஏன்னா நம்மளோட ஓன் கண்டென்ட் சொல்லி நம்ம போட்டது நம்மளோட ஓன் கண்டென்ட் கிடையாது.
அந்த கண்டென்ட்டுக்காக கொடுத்தது தான் நமக்கு ஸ்ட்ரைக். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதான் அந்த ஸ்ட்ரைக் வீடியோ டெலிட் பண்ணிடுச்சு. டெலிட் பண்ணியும் நம்மளுக்கு ரிமூவ் ஆகலை அப்படின்னும் போது அந்த காப்பிரைட் அந்த காப்பிரைட் ஸ்கூல் வந்து ஸ்ட்ரைக் இருக்குது. காப்பிரைட் ஸ்கூல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் வரும். இது வந்துச்சுங்களா? இதில் பாருங்கள் காப்பிரைட் ஸ்கூல். இதில் வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் கிடையாது. இந்த கொஷினை வந்து நம்ம அட்டன் பண்ணணும். 4 கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? 4 கொஷின் கொடுத்துருப்பாங்க. 4 கொஷினை வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். 4 கொஷினுக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா அந்த லிங்க்கில் வர அந்த என்னென்ன கொஷின் கேட்பாங்களோ அதுக்கான ஆன்சர் கீழே இருக்கும். ஒன்றும் இல்லை, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கேட்பாங்க. அந்த சம் வந்து யூடியூப் பார்த்தின கொஷின் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த கொஷின் தான் நம்ம அட்டன் பண்ணணும். அந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 3 கொஷின் பாஸ் ஆகணும். மொத்தம் 4 மார்க் டெஸ்ட் வைப்பாங்க. 4 மார்க்கில் 3 மார்க் எடுத்தால் மட்டும் தான் அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படின்றது தான் நம்ம இது பண்ண போகிறோம். நம்ம அந்த இது மாற்றிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்குது பார்த்தீங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு இருக்கா? அதில் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்தவனே கரெக்டாக இருக்காங்கன்னு நமக்கு கீழே வரும். கீழே வந்து டன்னான்னு கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா வச்சுக்க, கொடுத்தவொடனே நமக்கு இந்தமாதிரி தான் எது கரெக்டு எது கரெக்ட் இல்லைன்னு காட்டும். கரெக்ட் இருந்தால் க்ரீன் கலரில் வரும், ஓகே ஆச்சுன்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் வரும். அப்படி இல்லைனா ரெட் கலரில் வரும். அந்த க்ரீன் கலரில் வருது பார்த்தீங்களா? அந்த இது வந்து காமிக்கும் போது தான் நமக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் கொஷின் ஆன்சர் பண்ணிட்டேன். ஆன்சர் பண்ணி எல்லாமே ரைட் ஆகிடுச்சு. 4 கொஷினுமே அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது இப்போ அந்த இதை ஓகே டன் கொடுத்தோன்னே காப்பி ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காட்டு பாருங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் நோ ஆன் யுவர் சேனல், நோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி காட்டுது பார்த்தீங்களா? தேர் ஆர் த நோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆன் யுவர் சேனல் அப்படின்னு சொல்லி காட்டு பாருங்க. இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரைக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஸ்ட்ரைக் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு எப்படியே நம்ம செக் பண்ணால் இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கு இருக்காது நமக்கு. சரிங்களா? இந்த மாதிரி தான் அட்டன் பண்ணோம். இதில் கேட்குற கொஷின் பார்த்தீங்கன்னா 4 கொஷின் கேட்பாங்க. 4 கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் காட்டும். அந்த கொஷின் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணிங்க. உங்களுக்கு கேட்க வேண்டிய கொஷின் வந்து நீங்கள் மாற்றும் போது ட்ரை நம்ம ஃபெயில் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்க, 2 மார்க் தான் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபெயில் ஆகிடுவோம். திருப்பி ட்ரை அதிலே வரும். நேரம் வேறு ஒரு கொஷின். அந்த எல்லா கொஷினுக்கான ஆன்சருமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம சேனல் வந்து டெர்மினேட் ஆக வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. டெர்மினேட் ஆகாமல் இருக்குன்னா இந்த நம்ம ஸ்கூல் ஸ்ட்ரைக் வந்து இப்போ வர்றது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் தான் வந்திருக்கு. என்னோடய சேனலில் வந்திருக்கு. நான் ஒரு சேனலில் எடுத்து இது பண்ணி பார்த்தேன். 1 lakh சப்ஸ்கிரைப் மேலே இருந்தது. அந்த சப்ஸ்கிரைப் வந்து ஒரு 2 வீடியோ எல்லா காப்பிரைட் வீடியோவும் டெலிட் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணி பார்த்துட்டேன். யூடியூப்லேயே டேரெக்டாக வந்து லைவ் சாட்லேயும் பேசி பார்த்துட்டேன். ஆனால் அவங்க ரிமூவ் பண்ணுற மாதிரி எதுவும் ஐடியாவே இல்லை. ஏன்னா அவங்களும் பார்த்தோன்னா எங்கள் சைட்லேருந்தும் பண்ண முடியாது, நீங்கள் தான் பண்ணாங்க. வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் சார், நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டேன். வீடியோ டெலிட் பண்ணால் மட்டும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் போகாது, நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறேன், அதில் பாருங்கள். நாங்கள் அந்த லிங்க் அனுப்பிச்சாங்க. லிங்க்கை ஃபுல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்ததுக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரூல் தான் கொடுத்துருக்கு. எப்படின்னா அந்த கண்டென்ட் போட்டோன்னா அந்த ஸ்ட்ரைக்கு போய்டும், இந்தந்த கண்டென்ட்லாம் போடாமல் இதை மட்டும் இது பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். அந்த ரூல்ஸ் தான், என்னென்ன வீடியோ போடலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்தமாதிரி ரூல்ஸ் தான் இருந்தது. காப்பி ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அது எப்படி ரிமூவ் பண்ணுறது தான். ஆனால் இப்போ வர கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஸ்கூல் அந்த ஸ்ட்ரைக்கு தான் நமக்கு மோஸ்ட்லி வருது. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரைக்கு உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுதான் ஆப்ஷனு. நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரைக் போயிடும். ஸ்ட்ரைக் போயிடுச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. 100% லைவ் ப்ரூஃப் உங்களுக்கு. நான் இது வேணால் இது பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.